இன்னைக்கு செய்தித்தாள்களில் இருக்கக்கூடிய சில தலையங்கங்களை பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு செய்தியை பற்றி சுருக்கமாக பேசலாம். தினத்தந்தியில தமிழகத்துல தொடர்ந்து நடக்கக்கூடிய ஆழ்குழாய் கிணறு விபத்துகளை பற்றி தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. கடந்த 10 நாட்கள்ல ஆழ்குழாய் கிணறுகளில் 3 குழந்தைகள் விழுந்த சம்பவங்கள் நடந்துடுச்சு. அவற்றில் ஒரு குழந்தையை தான் காப்பாற்ற முடிஞ்சிருக்குது. ஆழ்குழாய் கிணறுகளை தோண்டக்கூடிய நிறுவனம் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யணும். உள்ளாட்சி அமைப்புகளிடம் கிணறு தோண்டுவதை பற்றி பதிவு செய்யணும். கிணற்றை சுற்றி பாதுகாப்பு சுவர் எழுப்பணும் அப்படின்னு அந்த தலையங்கம் சொல்லுது. தினமணியில சுகப்பிரசவம் சாத்தியமேன்னு இந்தியாவில் சிசேரியன் மூலமாக குழந்தை பெறுவது அதிகரித்து வருவதை பற்றி கவலை தெரிவித்து ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. மொத்த குழந்தை பிறப்புல 10-15% தான் சிசேரியன் பிரசவங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது. ஆனா இந்தியாவில் சிசேரியனுடைய எண்ணிக்கை அந்த எண்ணிக்கையை விட அதிகமாக 24% இருக்கு. சமீபத்திய ஆய்வு 60% இந்திய பெண்கள் சிசேரியனை விரும்புகிறார்கள்னு வேற சொல்லுது. மேலை நாடுகளில் இயற்கையான பிரசவத்தை நோக்கி மக்கள் ஆர்வத்தோடையும் விருப்பத்தோடவும் இருக்கும்போது இங்கே ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தலையங்கத்தை தினமணி எழுதியிருக்குது. தி ஹிந்து ஆங்கில நாளிதழில் திருநங்கைகளை 3வது பாலினமாக உச்சநீதிமன்றம் அறிவிச்சிருக்கிறதை பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. இந்த தீர்ப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அனைத்து உரிமைகளையும் இவர்களுக்கு பெற்றுத்தரும். இந்த சூழல்ல ஓரின சேர்க்கை குற்றம்னு சொல்லக்கூடிய 377வது பிரிவு ஐபிசி அதுக்கும் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருவதை பற்றி சிந்திக்க வேண்டும் அப்படின்னு தலையங்கம் ஹிந்து சொல்லுது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தற்போதைய தேர்தல் பிரச்சாரத்தை பற்றி தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. தேர்தல் பிரச்சாரம் சூடாகி இருக்கு. உறவினர்களான பிரியங்கா காந்தியும் வருண் காந்தியும் கூட ஆக்ரோஷமாக மோதிக்கொள்கிறார்கள். மோடியும் ராகுலும் ஒருவர் வார்த்தைகளால் தாக்குறாங்க. இது போன்ற தேர்தல் கால பேச்சுக்கள் இந்திய அரசியலில் தொடர்ந்து இருக்கிறது தான். இதுல வெறுப்பை உமிழும் பேச்சுக்கள்னு பெரிதாக சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இவை வன்முறையை தூண்டுபவையும் இல்லை, வெறும் ஆக்ரோஷமான வார்த்தைகள் தான் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லுது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் தேர்தலுக்கு பிறகு பதவி ஏற்கக்கூடிய புதிய பிரதமர் எப்படி செயல்பட வேணும் அப்படின்னு ஒரு தலையங்கத்தில் இருக்கிறாங்க. அதிகாரத்துக்கு வந்தால் யாரையும் பழி வாங்க மாட்டோம்னு மோடி சொல்லியிருக்கிறாரு. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதே எங்களுடைய பணியாக இருக்கும்னு மோடி சொல்லியிருக்கிறாரு. யார் பதவிக்கு வந்தாலும் எதிரிகளை மன்னித்து அவர்களுடைய செயல்களை மறந்து நாடு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சவால்களை மட்டும் தீர்ப்பதற்கு முயல வேண்டும் அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லுது. இந்து தமிழ் நாளிதழில் தென்னிந்தியர்களின் சினிமா முகத்தை பயன்படுத்திக் கொள்கிறாரா மோடி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க. அவர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது ரஜினிகாந்தையும் நேற்று நடிகர் விஜயையும் அவர் சந்தித்ததை பற்றியும், ஆந்திரால 2-3 நடிகர்களை சந்தித்ததை பற்றியும் குறிப்பிட்டு தென்னிந்தியாவில் ஆந்திராலையும் தமிழ்நாட்டிலையும் நடிகர்கள் மேல மக்களிடத்துல ஒரு ஈர்ப்பு இருக்கு, அதை தேர்தலுக்காக பயன்படுத்திக் கொள்கிறாரா அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயநாதன்? ஆமா, தமிழ்நாட்டில் இந்த மோடி அலை அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. பீப்புள் ஆர் மோர் மோடி தென் ஃபார் மோடி. ரொம்ப வெறுத்து போய் என்னத்தை எந்த கட்சியை ஆதரிக்கிறது அப்படின்ற ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் தமிழ்நாட்டு மக்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் இங்கே ஒரு 3-4 முறை பேசிட்டு போயிட்டு வந்தார். ஆனால் அதனால் எந்த விதமான தாக்கத்தையும் அவரால் ஏற்படுத்த முடியல. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தமிழனுடைய பிரச்சனைகள், அவனுடைய இனம் கொல்லப்பட்டது ஆகிய பல்வேறுபட்ட பிரச்சனைகளில் ஒரு தெளிவார்ந்த கருத்தை எதையும் மோடியும் பேசவில்லை. அவருடைய தேர்தல் அறிக்கையில் தமிழனுக்கென்று இடமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களுடைய அட்வைஸ் இது, இவரை கொண்டு வந்துட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஆதரவு வரும், ரஜினியை போயிட்டு சந்திங்க, விஜயை போய் சந்திங்க அப்படின்ட்டு. அடுத்த முறை வரும்போது இன்னும் இவர் யாரையெல்லாம் சந்திப்பார் அப்படின்றதெல்லாம் தெரியலை. என்ன இது சொல்லுது அப்படின்னம்னா, அவங்களுடைய அரசியல் அடித்தளம் எந்த அளவிற்கு பலவீனமாக இருக்கிறது, மக்கள் அணுகுமுறைக்கு அவங்களுக்கு எந்த தெரியலை அப்படின்றத இது காட்டுது. நீங்க ஒரு தேர்தலுக்கு முன்னால பிரபலங்கள் யாரை சந்திக்கிறாங்கிறத பொறுத்து மக்களுடைய மூடு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, பொதுவாக ரஜினிகாந்த் பொறுத்த வரைக்கும் 1996 தமாக திமுக உறவு ஏற்படுகிற காலகட்டத்திலே அவருக்கு இருந்த வரவேற்பு, அன்றைக்கு அவர் அந்த அணிக்கு ஆதரவாக அவர் தொலைக்காட்சியிலே பேசும்போது மக்களிடம் இருந்த வரவேற்பு இன்றைக்கு மோடியை ஆதரிக்கிற செய்தி வருகிற போது இல்லை, கொஞ்சம் அதெல்லாம் நீர்த்து போயிருக்கிறது. குறிப்பாக தேர்தல் நேரங்களில் இந்த நரேந்திர மோடி எடுக்கிற முயற்சிகள் இவர்கள் மூலமாக தமிழ்நாட்டில் ஆதரவை திரட்டலாமா என்பது நண்பர் ஐயநாதன் சொன்ன மாதிரி ஒரு பலகீனத்தினுடைய வெளிப்பாடு தான். ஏன்னா இங்கே பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் அடித்தளம் கிடையாது. எதிர்பார்த்த மாதிரி மோடி அலை உருவாகி அதை பயன்படுத்துகிற நிலையில் பாஜகவும் இல்லை. இன்றைக்கு அவர்கள் விஜயகாந்தை நம்பி இருக்கிறார்கள். அதுவும் எதிர்பார்த்த பலனை கொடுக்காத நிலையில் மிக அந்த பலகீனமான நிலையில் தான் இத்தகைய முயற்சிகளில் இன்றைக்கி மோடி ஈடுபட்டிருக்கிறார். பெரிய அளவில் இதெல்லாம் தேர்தலில் அவர்களுக்கு உதவாது.
இல்ல அரசியல் ரீதியான சந்திப்புகள் இல்லை இதுன்னு ரஜினிகாந்தும் சொல்றாரு, விஜயும் சொல்றாரு. சொல்றாங்க. ஆனா அது ஒரு சில செய்திகளை சொல்லுது, சொல்லாம இருக்காது. அது வந்து ஒருத்தருடைய சந்திப்பு என்பது அவர் சொல்றாருன்னா இதற்கு அரசியல் ரீதியான இல்லைன்னு சொல்றாரு. அந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்ததே ஒரு மறைமுகமாக செய்தியை சொல்வதற்குத்தான் அந்த சந்திப்புக்கான ஏற்பாடுகளை சில நண்பர்கள் செய்திருக்கிறார்கள். அதில் வந்து அரசியல் நோக்கம் இருக்குது. ஆனால் அவர் வந்து அரசியல் நோக்கம் இல்லைன்னு அவர் சொல்கிறார். அதாவது ஒரு நிகழ்வு வந்துட்டு என்னதுக்கு அப்படின்றத வந்துட்டுலாம் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு புரியாத விஷயம்லாம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் போயிட்டு அவரை போய் சந்திக்கிறீங்க. நீங்கள் நாளைய பிரதமர் வேட்பாளர்னு உங்கள் கட்சி அறிவிச்சிருக்கு. இந்த நாட்டில் வரக்கூடிய கருத்து கணிப்பெல்லாம் நீங்கள் தான் அடுத்த பிரதமர்லாம் சொல்லுது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் போயிட்டு அவருடைய வீட்டில் போயிட்டு சந்திக்கிறது என்ன காரணம்? நீங்கள் 2 பேரும் நண்பர்களா, இல்லை விஜயும் மோடியும் நண்பர்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹாலோனஸ் ஆஃப் தர் பாலிடிக்ஸ். அவங்களுடைய அரசியலில் வந்துட்டு உள்ளீடு இல்லை. இந்த மக்களுக்காக சொல்லக்கூடிய செய்தி இல்லை. இந்த மக்களுக்காக நாங்கள் இதை வந்தால் இதை நாங்கள் உங்களுக்கு தருவோம், இந்த கவலையிலிருந்து உங்களை விடுவிப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லாத இடத்துல தான் பத்திரிகையாளர்களை கூட சந்திக்காத நீங்கள் போயிட்டு ரஜினிகாந்த் இவங்களெல்லாம் போயிட்டு சந்திக்கிறீங்க. உங்களுக்கு அவங்களாம் நண்பர்களா? அவ்வளோ எதுவுமே இல்லை. அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு? டு கெட் அ பொலிட்டிக்கல் மைலேஜ். இது வந்துட்டு ஒரு சீப் பாலிடிக்ஸ். அதை தவிர வேற என்ன இருக்குங்க? நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.